ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டிஎஸ் கேமிங் ஃபேர். நான் உங்கள் டிஎச் இது ஃப்ராக் ப்ரோ ஷூட்டில் ஒரு சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். என்னடா சொல்கிறேன், சேலஞ்சா? அது உனக்கு கமெண்ட்லாம் வந்திருக்கா? ஆமாங்க, எனக்கு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்த்தீங்கன்னா 200 வியூஸ் தாண்டி போயிருக்கு. இதே ஃபஸ்ட் டைம் வியூஸ் அதிகமாக போகிற வீடியோ. 200 வியூவான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அது ரொம்ப அதிகம் தான். அதில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் வந்திருக்கு. அதாவது ஃபுல்லாக கேம்பை மட்டுமே வச்சு நீங்கள் விளாண்டுங்க அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த சேலஞ்ச் தான் நீங்கள் பண்ண போகிறோம். சரி, உட்காந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு கேம்பை மட்டுமே வச்சு விளாடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் சரி பண்ணுவோமே சொல்லிட்டு நம்ம ஜெயிப்போங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையில் தான் வந்தேன். எனக்கு திரும்பவும் தெரில, பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு அடிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த கேரக்டர் கொஞ்சம் சீக்கிரமாக பேஸ் அடித்து குறைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இனிமேலாம் கொஞ்சம் சீக்கிரமாக அடிச்சிருக்கேன். நான் இதை வச்சு விளாண்டுருக்கேன், அதனால சொல்கிறேன். இப்போ இதை வச்சு அடிப்பேன். சுட்டு போட்டாங்க. இது வரானா வரல. இப்போ கீழே போய் அடிப்போங்க. என்னங்க இது சொல்லியே ஆண்டாங்க கரெக்டாக. இங்கே பாருங்க, பறக்க விட்டாங்க. ரைட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போடுறக்கு அந்த பக்கம் போட்டேன். பாம்பு அந்த பக்கம் வந்துச்சு. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். ஓ என்னங்க இது? என்னடா அதுக்குள்ளே போங்க, நம்ம பஸ் அடிக்கிறாங்க. போச்சுங்க. என்னங்க இது, நம்ம பஸ் அப்படியே அடித்து முடிக்கவே போகிறாங்க. ஏடே பொறுமையாக அடிச்சு அடிச்சேங்க. இருங்களா, அடையே வரேன்டா, அடையே அடிச்சிடாதீங்களா. முடிச்சு விட்டாங்க. அவன் டிஃப்ரெண்ட் கேரக்டர் எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து கேம்ப் மட்டும் வச்சுங்காட்டி அவன் ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் கேரக்டர் எடுத்துகிட்டு வந்து நம்ம பேஸ் அடிச்சு முடிச்சு விட்டானே. கேக் பற்றி விட்டான் நம்மளை. ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் எடுத்துகிட்டு வந்து பேஸ் அடிச்சு முடிச்சிட்டான். நம்ம மட்டும் கேம்ப் எடுத்துகிட்டு போகிறோம். சரி, ஐயோ என்னங்க இன்னொரு பேஸும் அடிக்க போகிறாங்க. விட்டுருந்தா எங்க ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. ஒரு 24 தாங்க இருக்குது. எஞ்சி ஆனால் இந்த மேட்ச்சை கண்டிப்பாக பாருங்கள், தொகை தான் போகிறோம்னு நினைக்கிறேன். அசால்ட்டாக அடிக்கிறாங்க. கேம்ப் வச்சு அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கேம்ப் வச்சு அடிக்கிறது சீக்கிரம் போய் எடுப்போம். எனக்கு செஞ்சு எனிமியெல்லாம் கில்லெல்லாம் அடிக்க வேணாங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பங்கர் பேஸை மட்டுமே அடிச்சிடலாம். ஏன்னா நம்ம கில்லெல்லாம் அடிச்சிட்டு வந்தோம்னா டைம் லேட் ஆகும். அது அவங்க நம்ம டப்புன்னு மெதுவாக சொல்லிட்டு இருப்போம். கேம்பும் கட்டி அவனுக்கு டக்கு டக்குன்னு அடிச்சு முடிச்சு விட்டு போயிடுவாங்க. பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டான். சரி, இந்த பேஸாவது முடிக்கலான்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக பக்கத்தில் போயிடுச்சு. ரைட்டுங்க, நம்ம 2 பேஸையுமே முடிச்சு விட்டாங்க. ஒரே ஒரு பேஸ் தாங்க இருக்குது. நம்ம கம்மியாக தான் இருக்கும். ஜெயிக்கலாம். இப்போ கூட ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க. என் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஐயோ வந்துட்டாங்க. ஐயோ இங்கே வந்துட்டானே. நம்ம வேற இவன் அடித்து முடிக்கணும். நம்ம கிடி பேஸை அடித்து முடிச்சிட்டானா அவ்வளோதான். எங்கடா ஒரு இடத்துல நில்றா. இது புல்லட்டே மெதுவாக டொப்புன்னு தான்டா ஒருத்தி. நீ எனக்கு ஓடிக்கிட்டே இருக்க. அப்புறம் அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்ருவாங்க போலையே. அவ்வளோதாங்க. ஐயோ வந்துட்டாங்க, அவ்வளோதான். அந்த எனக்கு செஞ்சு அந்த ரைட்டே முடிச்சு விட்டான். எந்த கேரக்டர் எடுக்கலாம்? இந்த கேரக்டர் இதாகிடுச்சு. இந்த கேரக்டர் எடுத்து ஆடுவோம். ஓகே வந்துச்சு. இந்த கேரக்டர் எடுத்துக்கலாமா? ஓகே எடுத்துப்போம். இதே எடுத்து ஆடுவோம். போடு. ஐயோ என்னங்க பண்ணுறது, கம்மியாக இருக்குங்க. நம்ம தானே 200 பாயிண்ட் கம்மியாக இருக்கும். ரைட்டா இந்த மேட்ச் எங்கேருந்து ஜெயிக்கிறது ஒரு கஷ்டம்தான். ரொம்ப கஷ்டம்தான். சரி பார்ப்போம். இப்போ நம்ம போய் ஸ்ட்ரெயிட்டாக அந்த பங்கரை மட்டும் அடித்தோம்னா கொஞ்சம் குறையும். 30 செகண்டாக இருக்குது. போய் அந்த பேஸை மட்டும் அடித்து முடிச்சு குறைச்சிடலாம். ஏன்னா அதை அடித்து குறைச்சோம்னா நமக்கு கொஞ்சம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. நான் எவனும் ஊருக்கு கீது வந்துடாதீங்கடா. டேய் நான் அடித்து முடிச்சு விடாடா. எவனும் ஒரு காலை கீது வந்துடாதீங்கடா. கொஞ்சம் பேச அடிக்கலானுங்க போலையா நம்ம பேச. ஓடு எப்பா, நான் சொன்னேன் இல்லைங்க, இந்த கொஞ்சம் சீக்கிரமாகவே அடித்து குறைச்சிடணும். சீக்கிரம் ஏங்க அது வெறும் கம்மியாக தாங்க இருக்கும். அது எவ்வளவோ 7 இருக்கும். அது ஒரு புல்லட் மேலே போட்டுச்சுன்னா போதுடே. ஒரு புல்லட் போட்டுச்சா 2 ஸ்டார் வச்சுக்கோங்க. சரி ஓகே, அந்த வீடியோவில் முடிஞ்சு. வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேலஞ்ச் எதுனா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அந்த சேலஞ்ச் எடுத்து செய்கிறேன். இது கேம்ப் சேலஞ்சு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் பண்ணியாச்சு. உங்களிடம் இந்த விடை பெற்றுக் கொள்கிறேன். டிஎச் பாய்.